குறள் 280. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடின். உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோலங்களும் வேண்டா. மங்களம் உண்டாகட்டும். நான் உங்களால தான் சாமி உண்டா இருக்கேன். கவச குறைவு. என் தலைவனுக்கு பூஜையில தான் கரடி வரும். அவன் வேஷம் போட்ட எனக்கு கரடி கூட தான் பூஜையாவே இருக்கு. Now coming back to the connection. It is the Maha Avatar Babaji who named me as நித்யானந்தா. அதாவது என்னையாச்சு உனக்கு திடீர்னு நித்யானந்த வேஷம் போட்டு உட்காந்துருக்க? போகணும் இல்லையா நீ? உனக்கு பதில நித்யானந்தா மொழியிலேயே சொல்றேன். சிவன் அவர் வழிபட்டார். ஆனா என்ன தெரியுமா சொன்னாரு? ஐ மே வர்ஷிப் ஹிம் பட் ஐ எம் ஹிம் அப்படின்னாரு. அதே மாதிரி ஐ மே டாக் அபவுட் ஹிம் பட் ஐ எம் ஹிம். சரி, அப்போ உங்க சீடி எப்ப கிடைக்கும்? என்னடா என்னையும் கோத்து விடுறது கிளம்பிட்டீங்க? வேலைக்காவது. இந்த காஸ்டியூம் போட்டாலே ஏட கூடமா எடுத்துப்பா. அவருடைய பேர் என்னன்னா, கேட்கறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த கேரக்டர் பேரு அட்னன் ஓக்தார். ஏக்தார் இல்ல, நம்ம அட்னன்னே வச்சுக்கலாம். லோக்கல் சேனல்ல இல்லைன்னா கனடாவுக்கு போய் வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு கண்ணீர் விடுவாங்க. இப்படி எப்படி பார்த்தாலும் காசு வாங்குறதுலயே குறியா இருப்பாங்க. ஆனா நம்ம கைப்புள்ள இந்த கேங்ல எல்லாம் சேரவே மாட்டாப்புல. அந்த ஆளு ஒரு அல்ட்ரா ப்ரோ லெவல். நீ சந்தோஷமா இருந்தா கடவுளை காணலாம், சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு சொன்னவன். கையில காசு இல்லைன்னு பொய்யெல்லாம் சொன்னதே இல்லை. காஸ்ட்லி கோட்டை போட்டு பேலஸ் லைஃப் வாழ்ந்தவன். கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டு அழகான பொண்ணுங்களோட சேர்ந்து கெட்ட ஆட்டம் போட்டவன். ஆட முடியலையா அவங்கள ஆட விட்டு ரசிச்சு பார்த்தவன். இதெல்லாம் அந்த ஆளோட ஆசிரமத்துல ஸ்பை கேமரா வச்சு எடுத்த வீடியோஸ்ன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இதுதாங்க அந்த ஆளோட பிரச்சாரமே. நல்லா இருக்க. இந்த வீடியோஸ் எல்லாம் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிதான் இஸ்லாத்துக்கு வாங்க இஸ்லாத்துக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டாப்ல. அதுவும் இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணது அந்த ஆளோட சொந்த டிவியில. சொந்தமா டிவி ஆரம்பிச்சு அதுல இந்த வீடியோஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி புதுசா தினுசா தாவா பண்ண தாகி அவர். யோ பெருசு, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நான் ஒன்னும் புதுசா எதுவும் பண்ணலையே, குரான்ல சொல்றதான் நான் பண்றேன், குரானை விட்டு நான் எப்போதும் விலகியதில்லை அப்படின்னு தத்துவம் பேசி கேள்வி கேட்டவங்களே ஜர்க்காக வச்சவன் தான் நம்ம லெஜெண்ட். அல்லாவை நெருங்கிறதுக்கு அல்வா மாதிரி வழி சொல்றான் அவன் அப்படின்னு இவனோட பேச்சுல மயங்கி இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சவங்க பல லட்சம் பேர். அதுலயும் ஒரு சில பேரு இவனை மெஹதின்னு வேற நம்பிக்கிட்டு இருந்தாங்க.